வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஆற்று பாலமானது ஏரலில் அந்த தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு பாலமாகும். இந்த பாலத்தை காமராஜர் ஆட்சி காலத்தில் சாதிக் பாஜா அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது கட்டப்பட்ட ஒரு பாலம். அந்த பாலம் தான் மிகவும் கீழே ஒரு காம்போதி பாலமாக இருந்தது. அந்த பாலத்தின் வழியாக மக்கள் போய்கொண்டிருந்தார்கள். மழை காலங்களில் அந்த இடங்களில் அதிகமான தண்ணீர் வந்த போதுதான் மேலும் அதற்கு மேலே குழாய்கள் அமைத்து, அதற்கு பின்பு வந்த ஆட்சியாளர்களால் அதற்கு பின்பு அந்த மேலே குழாய்கள் அமைத்து ஒரு காம்போதி பாலமாக போக்குவரத்து இடையூறு ஏற்படாத வண்ணம் அந்த நேரத்தில் ஒரு பாலம் கட்டப்பட்டது. அந்த பாலத்தையும் காணாது அதற்கு மேலே தண்ணி செல்கின்றது என்ற காரணத்தினால்தான் கடந்த 8 வருடங்களுக்கு இதற்கு முன்பு இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு மேல்மட்ட பாலமும் கட்டப்பட்டது. இந்த நிலையில் தான் கடந்த வருடம் இதே டிசம்பர் மாதம் 16, 17 ஆகிய 2 தினங்கள் பெய்த கனமழையினால் அந்த பாலத்தினுடைய அந்த ஊருக்குள் நுழையக்கூடிய அந்த வடக்கு பகுதியினுடைய இணைப்பு பகுதியை அந்த உடைந்து அந்த கரை உடைந்ததால் அந்த போக்குவரத்தும் அந்த பாலத்திற்கு செல்லக்கூடிய போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டன. இது கடந்த டிசம்பர் மாதம் 16, 17 தேதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அந்த ஏரல் மாநகருக்கு ஏற்பட்டது. உடனடியாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த பாலத்தை சீர் செய்ய சொல்லி எத்தனையோ முறை மனுக்கள் கொடுத்தார்கள். ஆனாலும் அது சீர் செய்யப்படவில்லை. இந்த நிலையில் தான் பார்த்தீர்கள் என்றால் அந்த அருகில் இருந்த அந்த பாலத்திலேயே தாம்போதி பாலத்திலேயே அனைத்து போக்குவரத்தும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எனவே பொதுமக்கள் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கொள்ளாமல் நமக்கு இப்பொழுது போக்குவரத்து சென்று கொண்டிருக்கிறது, நமக்கு பிரச்சனை இல்லை என்பதாக அமைதியாக இருந்தார்கள். இந்த நிலையில் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது கடந்த 12ஆம் தேதி முதல் தூத்துக்குடியில் பெய்த கனமழையின் காரணமாக நேற்று முன்தினத்திலிருந்து 13ஆம் தேதியிலிருந்து தூத்துக்குடி அந்த ஏரல் பாலத்திற்கு மேலாக அந்த தரைமட்ட பாலத்திற்கும் மேலாக தண்ணீர் செல்ல ஆரம்பித்தது. எனவே அந்த இடத்தில் போக்குவரத்தை நிறுத்தி வைத்திருந்தார்கள். கடந்த 4 நாட்களாக இந்த இடத்தில் போக்குவரத்து நிறுத்தி இருந்த நிலையில், அதாவது நேற்று முன்தினம் மாலை முதல் அந்த ஆற்று பாலத்திற்கு 3.25 அடிக்கு மேலாக அந்த பாலத்தில் தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது இன்றைக்கு காலையில் அது விடியற்காலம் பார்க்கும்போது அந்த இடத்தில் அரிப்பு ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருந்தது. அதாவது தென்புறத்திலிருந்து அதாவது ஏரல் உள்ளே நிலையக்கூடிய தென்புறத்திலிருந்து உள்ளே நிலையக்கூடிய ஒரு 150 அடி 150 மீட்டர் தொலைவில் சுமார் 20 அடி நீளத்திற்கு ஒரு அரிப்பு ஏற்பட்டு அந்த இடத்தில் இருந்த மணல்கள் அனைத்தும் போய்விட்டது. இது ஏற்கனவே கடந்த மழையில் ஏற்கனவே இதுபோல் சேதம் ஏற்பட்டதால் அந்த இடத்தில் சரல் மணல்களை தட்டி மேலே ஒரு சாலையை போட்டு சுமார் தற்காலிகமாக ஒரு பாலத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த வெள்ளத்திற்கு அது தாங்கவில்லை. எனவே அடித்து செல்லப்பட்டு விட்டது. எனவேதான் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் விழுந்து விட்டது. இதை குறித்து நாம் இன்று செய்தியாக வெளியிட்டிருந்தோம். காலையிலேயே அந்த பகுதியில் ஒரு பள்ளம் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்தும் இனிமே கிடைக்காது. எனவே அந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது என்பதான ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம். அதனுடைய எதிரொலியாக உடனடியாக அதிகாரிகள் அந்த இடத்திற்கு பார்வையிட்டு தற்போதைக்கு மீண்டுமாக அதை தற்காலிகமாக சீர் செய்து, அதே போல் அதாவது ஏற்கனவே அந்த சரல் மணல்களை அள்ளி போட்டு அதை அந்த குழாய்களுக்கு மேல் அள்ளி போட்டு சுமார் தற்காலிகமாக சரி செய்திருக்கிறார்கள். மீண்டுமாக ஒரு மழை பெய்தாலோ மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலோ இந்த மணல் தள்ளிகள்லாம் நிற்காது, அனைத்தையும் அடித்து சென்றுவிடும். எனவே இதை உடனடியாக அந்த மேம்பாலத்தை சரி செய்து இந்த மக்களுக்கான நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த பகுதி ஏரல் பகுதியானது ஒரு வியாபாரிகள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. சொல்ல போனால் அந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் ஏரலில் தான் எந்த பொருட்களையும் வாங்க வருவார்கள். அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கின்ற இந்த இடத்திற்கு யாரும் செல்ல முடியாதபடி இப்போது ஒரு தனி தீவு போல் அவர்கள் காட்சியளிக்கின்ற சூழல் இப்பொழுது வந்துவிட்டது. எனவே உடனடியாக அரசு இந்த இடத்தில் போர்க்கால நடவடிக்கை எடுத்து அந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக உள்ளது. ராஜேஸ்வரி, நேர்களே, தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பாலமானது பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அங்கு தற்பொழுது தற்காலிகமாக அது சீரமைக்கப்பட்டு தற்பொழுது இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதியானது அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கினார் எமது செய்தியாளர் ராஜா சாலம்.